நம்பிக்கைகள் மற்றும் வைதீக சாஸ்திரங்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட சில பொருட்களை வீட்டில் இருந்து தானமாக அளிக்கக்கூடாது எனக் கூறப்படுகிறது. இது வீட்டின் செல்வநிலை, அமைதி மற்றும் மகாலட்சுமியின் கிருபை குறைவதற்கான காரணமாக சொல்லப்படுகிறது. இதை விரிவாகப் பார்ப்போம். உப்பை தானமாகக் கொடுப்பது வீட்டின் செல்வத்தை குறைத்து வறுமை நிலையை உருவாக்கும் என நம்பப்படுகிறது. ஏன், உப்பு வாழ்க்கையின் அடிப்படைத் தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. உப்பை தானமாகக் கொடுத்தால் அது வீட்டின் நிதி சக்தியை குறைக்கும் என கருதப்படுகிறது. மேலும் இது வீட்டின் நல்ல ஆற்றலை குறைக்கும் எனக் கூறப்படுகிறது. பரிகாரம்: உப்பை தானமாக கொடுக்க வேண்டிய சூழல் வந்தால் அது பொருளாதார சிக்கலை தவிர்க்க பணம் பெற்றுக்கொண்டு கொடுக்கலாம். எண்ணெயை தானமாக கொடுப்பது தீய சக்திகளை ஈர்க்கும் என சொல்லப்படுகிறது. ஏன், எண்ணெய் தீப்பாருளாகவும் அக்னியின் சக்தியுடன் தொடர்புடையதாகவும் இருக்கிறது. அதை தானமாகக் கொடுப்பது வீட்டின் செல்வத்தையும் நெருக்கடிகளையும் பாதிக்குமென நம்பப்படுகிறது. பரிகாரம்: எண்ணெயை தானமாக கொடுக்க வேண்டுமானால் ஒரு சிறிய தொகை பணம் கொடுத்து வாங்கும் வழக்கத்தை பின்பற்றலாம். 3. துடைப்பம் ப்ரூம். துடைப்பம் தானமாக கொடுக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது. இது வீட்டின் செல்வநிலையை பாதிக்கக்கூடும். ஏன், துடைப்பம் வீட்டின் அழுக்கையும் கழிவுகளையும் நீக்குவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு பரிகார கருவி. இதை தானமாகக் கொடுத்தால் அது வீட்டின் நன்மை சக்திகளை எடுத்துச் செல்வதாக கருதப்படுகிறது. பரிகாரம்: துடைப்பம் பழையதாக இருந்தாலும் அதை தானமாகக் கொடுக்காமல் எரியவிடுவது நலம். 4. பழைய துணிகள். களைந்த துணிகளை தானமாக அளிக்கும்போது செல்வநிலை குறைய வாய்ப்பு உண்டு. ஏன், களைந்த துணிகள் தானமாக கொடுக்கும்போது அதனுடன் தொடர்புடைய ஆற்றல், எனர்ஜி மற்றவருக்குப் போகும் என நம்பப்படுகிறது. இது வீட்டின் நன்மை சக்தியை பாதிக்கும். பரிகாரம்: துணிகளை கொடுக்க வேண்டுமானால் புது அல்லது சுத்தமான துணிகளை மட்டுமே தானமாக அளிக்கவும். நிலக்கரி அல்லது சாம்பலை தானமாக அளிக்கும்போது வீட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம். ஏன், நிலக்கரியும் சாம்பலும் அக்னியின் சக்தியுடன் தொடர்புடையவை. இது தீய சக்திகளை தூண்டக்கூடும் மற்றும் மகாலட்சுமியின் கிருபை வீடில் இருந்து விலகும் என நம்பப்படுகிறது. பரிகாரம்: இந்த பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதை ஒழுங்காக வாங்கும் முறையில் செய்யவும். மகாலட்சுமி வீட்டிலிருந்து வெளியேறுவாளா? புராணங்களில் கூறப்பட்டுள்ள நம்பிக்கைகள் வீட்டில் இருப்பவர்களின் மன அமைதியை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளன. இவை மகாலட்சுமியை வீட்டில் தக்கவைக்கும் வழிமுறைகள் என்ற பெயரில் நேர்மையான வாழ்க்கை முறையையும் பரிபாலிக்கின்றன. செல்வம் குறையக்கூடும், வறுமை ஏற்படலாம் என்ற விஷயங்கள் சீரிய வாழ்க்கை முறைக்கு தூண்டல் கொடுக்கும் நோக்கத்துடன் கூறப்படுகின்றன. எந்த பொருளையும் தானமாக அளிக்கும்போது அதை நன்றி உணர்ச்சியுடன் கொடுக்கவும். பொருள்கள் தானமாக கொடுக்கும்போது பணம் கொடுத்து வாங்கும் முறையை பின்பற்றவும். நேர்மையான வாழ்வும் நல்ல செயல்களும் மகாலட்சுமியின் கிருபையை பெற உதவும். இந்த நம்பிக்கைகள் முழுக்க மரபு மற்றும் பகுத்தறிவு அடிப்படையிலேயே இருக்கும். வாழ்க்கையில் நம்பிக்கையை அணுகும் விதமும் அதனை செயல்படுத்தும் முறையும் முக்கியம்.